மகனின் பிறந்தநாளை கொண்டாட சொந்த ஊரிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து சென்று தாவேகா மாநாட்டு திடலில் கேக் வெட்டியுள்ளார் விருதுநகரைச் சேர்ந்த நபர். மாநாட்டு தேதி நெருங்கி வரும் நிலையில் பலரும் அங்கு சென்று செல்ஃபி போட்டோக்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் மாநாட்டு திடலில் கேக் வெட்டிய ருசிகர சம்பவம் நடந்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது. இதற்காக மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரப்பத்தி எனும் கிராமத்தில் மாநாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மேடை, தடுப்பு வேலி, விஜய் நடந்து செல்வதற்கான ரேம்ப் வாக் மேடை உள்ளிட்டவை தயார் செய்யப்பட்டு வருகின்றன. பாரப்பத்தியில் தாவேகா மாநாடு நடக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியான நாள் முதலே மதுரை மக்களின் கவனம் அங்கு குவிந்துள்ளது. தினந்தோறும் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களும் விஜய் ரசிகர்களும் மாநாடு நடைபெறும் இருக்கும் பகுதியில் வந்து செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வசந்த நகர் பகுதியைச் சேர்ந்த ஞானவேல் என்பவர் தனது 5 வயது மகன் புனிதனின் பிறந்தநாளை கொண்டாட மாநாட்டு திடலுக்கு வர இருந்தார். கேக் வெட்டுவதற்காக சாத்தூரிலிருந்து மதுரை பாரப்பத்தி பகுதிக்கு வந்தவர் மாநாட்டு திடலில் மகனுக்கு பிறந்தநாள் கேக் வெட்டி பணியில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களுடன் பிறந்தநாளை கொண்டாடினார். தான் உட்பட தனது குடும்பத்தார் அனைவரும் விஜய் ரசிகர்கள் என்றவர் மகனின் ஆசைக்காக தனது சொந்த ஊரான விருதுநகரில் இருந்து 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்து மாநாட்டு திடலில் கேக் வெட்டியதாக பகிர்ந்து கொண்டார். இது குறித்து ஞானவேல் பேசுகையில், ஞானவேலுங்க, முருகேஸ்வரி ஞானவேல், விருதுநகர் மாவட்டங்க. நான் விஜய் ஃபேனுங்க. குழந்தையிலேருந்து வீட்டில் ஒய்ஃபும் பாப்பா தம்பி எல்லாருமே விஜய் ஃபேன். இப்போ மாநாடு 21ஆம் தேதி நடக்கிறதுனால இன்னைக்கு என் சன்னோட பர்த்டே, அதனால இதை செலிப்ரேட் பண்ணலான்னு இந்த இடத்துக்காக வந்துடுறேன். கேக் வெட்டி இப்போ நம்ம எல்லாத்தோடையும் செலிப்ரேட் பண்ணது மனசுக்கு நிறைவா இருக்கு. இல்ல வீட்ல ஒரு 80-40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இதுக்கு வந்திருக்கீங்க. இல்ல தம்பி எப்பவுமே காமராஜர் ரொம்ப பிடிக்குங்க. அதனால ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தம்பி இப்ப இருந்தே தம்பி ஒரு ஆர்வமா இருக்காப்லைங்க. நானும் வீட்டுல எல்லாருமே ஆர்வமா இருக்கோம். அதனால ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு மக்கள் விரும்புறாங்க, நாங்களும் விரும்புறோங்க குடும்பத்தோடு. எந்த அளவுக்கு விஜய் சின்ன வயசுல இருந்தே பிடிக்குங்க. 2வது ஒரு விஜயகாந்தை இழந்துட்டோம், விஜய் நம்ம இழக்கக்கூடாதுங்கிறது மக்களுக்கு புரியணும். அதனால ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். தாவேகா மாநாடு தேதி நெருங்கி வருவதால் மதுரை மக்களின் கவனம் பாரப்பத்தியில் குவிந்துள்ளது.